உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் ஒரு அனாதை. எனக்கு பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, நாத்தனார்னு இப்படி எல்லா உறவும் இங்க வந்துதான் கிடைச்சது. அண்ணன் இல்லையேன்னு நான் ரொம்ப பேஜார்பட்டேன். என் பொம்மி அக்கா தான் உங்களை இங்க எட்டாந்து விட்டுக்குது. அதுக்கோசரம் என் அக்காவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்னம்மா ஏதோ பேஜாரு இட்டாருன்னு ஏதேதோ பேசுற, அதுவும் ரொம்ப அழகா பேசுற. அட நீங்க வேற, நான் ஏரியா பாஷை பேசுறத வச்சுதான் நான் பொம்மி அக்கா இல்ல ராணிங்கிறதே தெரியும். அதுகாண்டிதான் நான் இந்த பாஷைய மாத்திக்கவே இல்ல. அது முடியாத காரியம் வேற. பொம்மி அக்கா தான், ராணி தான். கோபுரம் தான், குப்பமேடு தான். என்னைக்குமே குப்பமேடு கோபுரம் ஆகாது. பரமா ராணி, இவங்க இனிமே இங்கேதான் இருப்பாங்க. நீ நாள் முழுக்க கூட பேசு. இப்ப சாமி வந்துட்டாங்க பாரு. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. பூஜைக்கான நேரம் ஆயிட்டே இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க சாமி. அம்மா ராணி வாமா. சாமி, இவதான் சித்தார்த்தோட மனைவி ராணி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுசோட, சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கணுமா. அதுக்கு அந்த அம்மன் அருள் புரியணுமா. முதல் பூஜையா பிருத்திவி பூஜையா ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுல மொத்தம் 5 பூஜை செய்யணும். அதுவும் அந்தி சாயத்துக்குள்ள நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். சரிங்க சாமி, ஆரம்பிச்சிடலாம். ஆமா, அந்த முதல் சடங்கு செய்ய போற அந்த பொண்ணு வந்துட்டாங்களா? சாமி, நான் இப்பதான் பேசினேன். அவங்க பக்கத்துல வந்தாங்களாமா? அம்மா, நீங்க அந்த சேர்ல உட்காருங்கம்மா. அத்தை, ராணி உட்காரு வைங்க. உட்காருங்க அண்ணி. ராணி, உன் வயித்துல இருக்கிற கருவை நீ குலசாமியா நினைக்கிற. பொம்மி இருந்து நல்லபடியா பாத்துக்குவாமா. இந்த கருவை இந்த பூமியில எந்தவித குறையும் இல்லாம அவ கொண்டு வருவா. அவ எங்கேயும் போகலம்மா. அவளால போகவும் முடியாது. ஏன்னா பொம்மி இந்த வீட்டு மேலையும் வீட்டுல இருக்கவங்க மேலையும் வச்சிருந்த பாசம் அப்படிமா. இப்ப கூட என் பொம்மி இங்க இருக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். அவ நம்மள விட்டு எங்கேயும் போக மாட்டா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.